ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேலஞ்ச். இன்னைக்கு டே 14 ஆஃப் மை பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்ச். ஆக்சுவலி டே 13ஓட வீடியோ வந்து உங்ககிட்ட வந்திருக்காது. பிகாஸ் எனக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லை. இன்றைக்கி மார்னிங் வரைக்குமே இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ 1 மீல் எடுத்துக்கினா ஒரு மீல் எடுத்து டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கி இப்போ தான் எழுந்திருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. நேற்று நான் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நேற்று மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஐ வாஸ் குட் தான். பட் என்னென்னா மைனராக கொஞ்சம் பேக் போன்லாம் பெயினாக இருந்துச்சு. பட்டு இந்த ஜுரம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும்ல, உடம்பு கொஞ்சம் அனலாகிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் மேலே டெம்பரேச்சர் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே எனக்கு இன்னுமே அந்த ட்ரௌசி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. என் வீடியோஸ்லேயே பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தேன்னா, இப்போ இந்த ஜுரம் வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மாற்றிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்லைட்டாக எப்படி இதுலேருந்து அகெயின் ரொட்டீனுக்கு வந்து கெட் பேக் ஆகுறேன் அப்படின்னா, நேற்று வந்து சொன்ன மாதிரி மார்னிங் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் மேலே என்னால் சுத்தமாக முடியல, என்னால் எழுந்துக்க முடியல, கை தூக்க முடியல. இந்த கையெல்லாம் செம்ம வலி. இப்போவுமே எனக்கு இந்த சைட் ஆஃப் த பேக் போன் வந்து பெயினாகவே இருக்குது. ஸ்டில் இருந்தும் இன்றைக்கி வந்து தம்பி காலையிலே வேலைக்கு போயிட்டானா, என்னால் சரி புஷ் பண்ணி போவோம்னு சொல்லிட்டு நான் வந்து கடை திறக்க போயிட்டு கடைலாம் திறந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸையும் அடுக்கி வைக்கிறேன். என்னால் முடியல, மயக்கமாக வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டேன். இப்போ வந்து ஓகே, என்ன மாதிரி யாருன்னா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபீவர் வந்து விட்டு வரும். ஒரு 3 hours வரும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். சரி ஓகே, நார்மல் ஆகிடுச்சு, நம்ம ரொட்டீனுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அகைன் வரும். இது மாதிரி எனக்கு சிரிப்பாக வரும். ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட இப்போ வந்து எப்படின்னா, எனக்கு வந்து திடீர்னு ஃபீவர் வருமா, நான் ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா இருப்பேன். அகெயின் சரி அங்கே நல்லாயிட்டு வீட்டு வந்தோன்னா இந்த மாதிரி தான் எனக்கு எப்போ ஃபீவர் இருந்தாலும் இப்படி தான் எனக்கு வரும். ஒரு 2 or 3 hours வந்து திருப்பி அது நார்மல் ஆகிடும், திருப்பி வரும். இது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் ஹவுஸ் யுவர் டயட் கோயிங்? உங்கள் டயட் எப்படி போயிட்டுருக்கு? இந்த ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து சிட் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு வந்து தெம்பில்லை. நான் அப்படியே இன்றைக்கி இன்டோர் ஒர்க் அவுட் அவுட்டோர் ஒர்க் அவுட்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணோம். நேற்று இன்டோர் ஒர்க் அவுட் நேற்று சொன்னேன், நேற்று வந்து மார்னிங் செஷன் வந்து செம்மையாக இருந்தேன். சொல்லப்போனால் நான் நேற்று வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இங்கே வச்சுட்டு ஒர்க் அவுட் வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்கானா ஈவினிங் மேலே நான் கம்ப்ளீட்டாக ட்ரௌஸ் ஆகிட்டேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் மீலுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இல்லை. எனக்கு வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்குது, மயக்கம் வந்துகிட்டே இருக்குது. நான் ஒருத்தி உடம்பு சரியில்லைன்னா எங்கள் வீட்டையே நான் வந்து புரட்டி எடுத்துருவேன், அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உடம்பு சரியில்லாமல் போகவே போகாது. ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா எங்கள் அம்மா அப்பா கிட்டே இல்லை என் தம்பிக்கிட்டே சொல்லுவேன், உங்களுக்குலாம் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏன் எனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் எனக்கு இப்போவுமே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஜுரம் இருக்காது. எனக்கு வந்து உடம்பே சரியில்லாமல் போகாது. ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்று மைனராக வந்தாலே என்னால் தாங்கிக்க முடியாதா, இல்லை எனக்கு அந்த மைனராக வர்றது தான் எனக்கு ஃபீவரானே தெரியல. நேற்று நைட்லாம் எங்கள் அம்மா அப்பாவோட பாடி டெம்பரேச்சர் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னன்னா எனக்கு வந்து ஒர்க்கில் நான் வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான அது ஒரு சின்ன விஷயந்தான். அது என் சைட்டில் தப்பே இல்லை. ஆனால் என்ன நடக்கும் நம்ம ஏதாவது சொல்கிறாங்களா, நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையான்னு பயந்து அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப நேரம் பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த சைடு எனக்கு ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. இது ஒரு விஷயமா. அதுக்கடுத்து நான் வந்து 2 நாள் கோவா சாப்பிட்லாம். அந்த 2 நாளுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து உடனே எடுத்து சாப்பிட்ட கோவா தான் அது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ்டாகி எனக்கு இப்போ ஒன்று காட்டிகிட்ருக்கு. கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி ஜுரம் வரலன்னா ஓகே, ஜுரம் வரலையா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கெல்லாம் ஜுரம் வரலையேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஈவன் நான் இப்போ சண்டே வெளில போனல, அப்போ கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், எனக்கெலாம் ஜுரம் வர மாட்டேங்குது, உனக்கு மட்டும் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜுரம் வருதுன்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன்னா எனக்கே தெரியுது இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு. ஆனால் எனக்கு ஜுரமே வராது, எனக்கு எதுவுமே ஆகாதுன்ற போது எனக்கு அது ஜஸ்ட் எனக்கு வந்து முதுகு வலி தான். அதுக்கே எங்கள் அம்மா மருந்து தேய்க்கிறதுக்கே நான் அழுகுறேன், என்னை விட்டுருங்க. ஆனால் மருந்து தேய்க்கலன்னா நான் என்ன ஆவேன்? சரி ஓகே, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கி டே 14 ஆஃப்
லூசிங் வெயிட் அண்ட் கம்ப்ளீட்லி ரிவர்சிங் மை பிசிஓடி. அதுவும் 2026 வரத்துக்கு முன்னாடி டே 1லேருந்து டே 12 வரைக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டே 13ஓட வீடியோ ஐம் நாட் வெல், அதனால நான் போஸ்ட் பண்ணல. பட் டே 13 எப்படி போச்சு அப்படின்னா, நான் ஷார்ட் ஃபார்மேட், பிகாஸ் ஷார்ட் ஃபார்மேட்டில் ஐ கேன் கிவ், ஏன்னா மார்னிங் கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் லாங் ஃபார்மேட்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் மீல் செகண்ட் மீல் கிளிப்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நான் வந்து சுருண்டு படுத்துட்டு தான் இருந்தேன். பட் இண்டோ ஒர்க் அவுட் அவுட்டோ ஒர்க் அவுட்னா மார்னிங் செஷன்லேயே கவர் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதா மார்னிங்கே நான் எதுக்கு வந்து இண்டோ ஒர்க் அவுட் அவுட்டோ ஒர்க் அவுட்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லைனாலுமே நான் பேசிக்காக அந்த செக்லிஸ்ட்கானதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நான் குளிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கிருத்திகை காலேருந்து எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க, எழுந்து குடி உனக்கு அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் நான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வந்து எங்கள் குலதெய்வம்க்கு, செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு. ஆனால் எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு நாள் ஒரு சாமிக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. நான் எப்படி நான்வெஜ் சாப்பிட்றது? தீபாவளிக்கு அடுத்து சஷ்டி முடிஞ்சோடனே என்னாச்சு, சஷ்டி முடிஞ்சோடனே இப்போ சஷ்டிக்கு அப்புறம் ஏதோ ஒரு நாள் சொல்லிகிட்டே இருக்காங்க, இது இந்த சாமிக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயப்ப சாமிக்கு அப்பா மாலை போடுவார், அது ஒரு 48 days சாமி போட்டு. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து எக்கு தான் வந்து என் டயட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்கே வந்து சாப்பிட்லன்னா எப்படி? இன்னும் 1 week தான் இருக்குது. அந்த 1 weekலேயும் எங்கள் அம்மா மண்டே ஒன்று சொல்கிறாங்க, டியூஸ்டே ஒன்று சொல்கிறாங்க, வெட்னஸ்டே சாப்பிட்லாம், தேர்ஸ்டே வந்து சாய்பாபா தட்சிணாமூர்த்தி, ஃப்ரைடே வந்து சாப்பிடக்கூடாது, சாட்டர்டே வந்து சனி பகவான், சண்டே அகைன் சாப்பிட்லாம். இதுக்கு நடுவில் இந்த சண்டே வெட்னஸ்டேயில் வந்து கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் சங்கர சதுர்த்தி, பிரதோஷம், இதெல்லாம் வந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது. ஐயோ, நான் பியூர் வெஜிடேரியனாக மாறிட போகிறோம் போல். டயட் வீடியோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா சாரி ஃபார் மை பொலம்பிள்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடணும், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணோம். ஃபேஸ் பேக் போட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் ட்ரை பண்ணணும், இன்டோர் ஒர்க் அவுட் பண்ணணும், அவுட்டோர் ஒர்க் அவுட் பண்ணணும், கஷாயம் குடிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும். டூ-டூ லிஸ்ட் வந்து இன்றைக்கி பண்ண வேணாம், பிகாஸ் என்னால் முடியலை. ஜேர்னலிங் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் வந்து நான் போடுறதுக்கான காரணமே என்னென்னா, ஓகே ஃபீவர் இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது, கொஞ்சம் நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு. லைக் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் தான் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ டெம்பரேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு என்னோடய ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தேன். ஃபேஸ் பேக் வந்து ஊறுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் போடுவோம்ல, அதுலேருந்து ஒரு மாதிரி அது ஒரு காஞ்சு லைக் வறண்டு போன ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃபேஸ் மேலேயே வந்துடும். அது வரைக்கும் அதை வந்து ஊற விடணும். தென் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இல்லைனா ஹாட் வாட்டர் அப்படி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து லைக் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை போடுறோன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் குளிக்க போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதான் நான் சொன்னேன், அது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். எதுக்கு சிரிக்கிறேனா? வா இதோட நான் இந்த சேம் கிளிப்பையே வந்து ஒரு 3rd டைம் எடுக்கிறேன். என்ன, எனக்கும் உனக்கும் உடம்பு சரியில்லை தானே? ஐயோ, எனக்கு இன்னுமே கண்ணு தான் வலிக்குது. என்ன ட்ரெஸ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிளாசோ பேண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து என் பீரோவில் தூங்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து 2 பேண்ட் ஃபார் 200, இன்னொன்று வந்து எல்லோ கலர், அதுவும் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆரஞ்சு கூட பேர் பண்ணி ரொம்ப போட்டிருக்கேன். நாளாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டே இந்த பச்சை பயிர் காலி ஆகிடுச்சுமா, வாங்கிட்டு வாங்கன்னு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோன்னா பச்சை பயிர், அதுக்கப்புறம் இது வேணுமான்னு கேட்டால் வேணுமானா இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டேன். இது ரெண்டும் 1 kg. இந்த சேலஞ்சு லைக் எங்கள் வீட்டில் இது ரெண்டுமே ஊற வைக்க மாட்டாங்க, இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் ஊற வச்சு வேக வச்சிட்டேன்னா எது கம்மியாக பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. நான் என்ன நினைப்பேன், நிறைய ஊற வச்சுட்டு இவங்க சாப்பிட்லன்னா வேஸ்ட் ஆகிடுன்னு நினைப்பேன். ஸோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு இது மட்டும் ஊற வைக்க போகிறேன். இப்போவே வந்து ஊற வைக்கலன்னா நாளைக்கு நான் அப்புறம் மறந்துடுவேன். ஸோ இப்போ ஞாபகம் இருக்கிறதுனால இப்போவே ஊற வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு மாற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு நாள் இதுனா ஒரு நாள் அது, ஒரு நாள் இதுனா ஒரு நாள் அது. நான் ஊற வச்சிட்டேன்னா போதும், எங்கள் அம்மா எனக்கு வேக வச்சுருவாங்க. ரொம்ப கம்மியாக. இது வந்து என் தம்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. பட் அந்த கருப்பு இருக்குல்ல, கருப்பு மூக்கல்ல, அது வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது காலி ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஊற வைக்க போகிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் போட்டேன்னா, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்னா, எனக்கு புடிச்ச மாரி ஒரு காம்பினேஷன்ல என்னையே டிஃப்ரெண்ட்டா பார்க்குற மாரி நான் இந்த மாரி பெரிய பெரிய பிளாசோ ஃபேண்ட்ஸும் கொஞ்சம் டாப் மாரி இருக்க டீஸோட நான் போட்டதே இல்ல. ஸோ எனக்கு புடிச்ச மாரி நான் வந்து இன்னைக்கு பண்ணிக்கினேன். இந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த பேகி ஜீன்ஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அதுவும் லிட்ரலி இந்த மாரி ஒரு லுக்க தானே கொடுக்கும். தென் வந்து நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீனட்ஸ் எடுத்துட்டு நான் வந்து என்னோட ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எந்த நான் வந்து நல்லா இருந்ததுனால தான் நான் ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து நல்லா தான் இருந்தேன். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு திருப்பியும் நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனா என்னன்னா, நேத்து நைட் வந்து எனக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஐ மீன் நார்மல் பாடி டெம்பரேச்சர விட கொஞ்சம் ஸ்லைட்டா அதிகமா இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆச்சு. அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரொம்ப குளிரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நான் பெர்மிஷன் போட்டுட்டு சரி ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும், எங்க அம்மாவையும் கூப்பிட்டேன். அவங்க வரத்துக்குள்ள டெம்பரேச்சர் இன்னும் ஹெவியா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா 20 செகண்ட் டோக்கன். பொறுமையா போயிட்டு, பார்த்து, இன்ஜெக்ஷன், மெடிசின்ஸ், டானிக்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போதே எனக்கு சுத்தமா என்னால இன்னுமே ஹாஸ்பிட்டல் போறதே சரியாகறதுக்கு தானடா! அங்க போயிட்டும் வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட தெம்பில்ல. சரி மெடிசன் உள்ள போய் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அதுக்காகவே நான் சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் போட்டு டானிக் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்தேன். இப்ப இந்த வீடியோக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் எந்த அளவுக்கு நான் என்னோட ஒரு குட் டே இல்ல டேவோட நார்மலா நான் என்னலாம் பண்றேன்னு ஷேர் பண்ணனோ, அதே அளவுக்கு எனக்கு இப்படி இருந்தபோதும் நான் இத பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஷேர் பண்றது வந்து எனக்கு வந்து தப்பா தெரியல. இட்ஸ் ஓகே. எனக்கு உடம்பு சரியில்லனாலும் பரவால்ல. அதில நான் ஏதோ என்னோட பெஸ்ட்ட குடுத்துருக்கேன். சம்ஹவ் இந்த சேலஞ்ச்க்காக, எனக்காக, என்னோட பிசிஓடி ரிவர்சல்க்காக நான் என்னோட பெஸ்ட்ட குடுத்துருக்கேன். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.